ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே ராஜேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நான் போன வீடியோவில் ஆசிட் ரெயின் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா. அந்த ஆசிட் ரெயின் உங்களுக்கு புரியணும்னா இந்த வீடியோ பாருங்கள். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட டாபிக் வந்து வாட்டர் சைக்கிள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் சைக்கிள் எப்படி உருவாகுது, அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். வாட்டர் சைக்கிள் அதாவது இப்போது உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் அடுப்பில் ஒரு குட்டி கிண்ணம், அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 1 hour 30 minutes கழித்து வந்து பாருங்கள். அப்போது உங்களுக்கே புரியும், தண்ணியெல்லாம் காணாமல் போயிருக்கும். அதாவது காற்றா மாதிரி ஆவியாக மாதிரி போயிடும். அதுதான் அதில் நடக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி கடலில் நடக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் எவாபரேஷன். என்னது? எவாபரேஷன். இதை பற்றி தெரிஞ்சவங்க, இதை பற்றி நிறைய தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது எவாபரேஷனுங்கிறது கடல் உள்ளேருந்து வெளியேற நீராவி இருக்குது தெரியுமா. இப்போது சூரியனோட வெளிச்சம் நேராக நம்ம எர்த்தில் படும்போது அது வந்து நேராக போய், அதாவது ரிவர்ஸ்லேயும் படலாம், கடல்லையும் படலாம், ஓஷனில் கூட படலாம். அப்படி அதுலேருந்து வெளியேற நீராவி பேர் தான், அதாவது அந்த ஸ்டெப்பு பேர் தான் எவாபரேஷன். இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்ப்போம். இப்போது இந்த நீராவி மேலே போய் அதாவது க்ளவுட்ஸாக மாறும், மேகமாக மாறுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. இப்போது அந்த கண்டென்சேஷன் ஆன அந்த க்ளவுட்ஸ்லேருந்து மழை பெய்யும் பார்த்திங்களா. ஏன்னா அது உள்ள அந்த நீர் சக்தி இன்னும் இருக்குல்ல, H2O. இப்போ அந்த H2Oவை அது ரிலீஸ் பண்ணும், அதுக்கு பேர் தான் ப்ரிசிபிடேஷன். இப்போ நம்ம ஊரில் பெய்கிற மழையும் இதனால தான் நடக்குது பார்த்துக்கோங்க. அதோட இன்னொன்று, இது மலை உச்சி இருக்குல்ல, மவுண்டன் டாப்பு, அதுலேருந்து மழை கொட்டி மலையிலேருந்து கீழே வரும் பார்த்துக்கோங்க. அது இப்போது மலையிலேருந்து வர்றது ரிவராக வருதா, இப்போ அது எவாப்ரேட் ஆகி கண்டென்சேஷன் ஆகி ப்ரிசிபிடேஷன் ஆகி அது மலை மேலே மவுண்டெயின் மேலே மழை பெய்யும். இப்போ அந்த மவுண்டெயின்லேருந்து கீழே ரிவர்ஸ் வந்து மறுபடியும் அந்த எவாப்ரேஷன் பண்ணும் தெரியுமா. இப்போது ஒன்று சொல்கிறது கேளுங்க, மலையிலேருந்து தண்ணி கீழே வந்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அது பேர் ரிவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எவாப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வரும், அதுதான் கலெக்ஷன் பார்த்துக்கோங்க. கலெக்ஷன்னா அதாவது தண்ணியை வந்து சேகரித்து வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்க கைஸ், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு 4 ஐடியா வச்சுருக்கேன்னு நினைக்கிறேங்க கைஸ். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது பிரவீன் ராஜேஷ் அந்த ஐடி. அடுத்தது வந்து ஜிகே கார் ரிவ்யூவு. நான் நிறைய வாட்டி அந்த கார் ரிவ்யூஸ்லாம் நான் அந்த ஐடியில் நான் போட்டு விட்றேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது பேப்பர் பாய்ஸ் ஆன்லைனு. அடுத்தது வந்து ராஜேஷ் பிரவீன். இந்த 4 ஐடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்கிடுங்க.